ஒரு வழியாக இன்ஸ்டாகிராமை நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நம்மள வாங்க சேர்ந்தே பண்ணுவோம். வாழ்த்துக்கள். எஸ், என்னோட மொபைலில் மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க எல்லா டிவைஸ்லையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா சம்டைம் எனக்கு டவுட் வரும், நான் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறேனா இல்லை இன்ஸ்டாகிராமை நான் யூஸ் பண்ணுதான்னு. எவ்வளோ தான் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டூம் ஸ்க்ரோலிங்கில் டைம் போகிறதே தெரியல. இல்லை நோட்டிஃபிகேஷனு, அடுத்தவங்க ரீலை பார்க்குறது, அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, இல்லை நீங்கள் போட்ட வீடியோ பர்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது, இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ராக்ஷன் அதுலேயே நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸோ அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்குன்னு தெரியாமல் இருந்தாலும் நம்ம நிம்மதியாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி என்னோட ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது இன்ஸ்டாகிராம் தான். லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்படியாவது இவனை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, எனக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணணும், ஆனால் நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது. என்னடா டே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ப்ரொடக்டிவாக இருக்கும்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுற டைமை விட கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும். அதுதான் எனக்கும் நடந்துச்சு. இன்ஸ்டாகிராமை மட்டும்தான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். மற்றபடி வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன். ஏன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கூட நான் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வீடியோ தான். இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க ஏஜென்ட்ஸ் வச்சு நம்மளே ஆட்டோமேஷன் டூல் ரெடி பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டூலை நான் ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் என்னோட 3 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் யூடியூப் அக்கௌண்ட் இது எல்லாத்தையுமே இந்த டூலோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் வீடியோ ஜஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த டைமுக்கு ஷெட்யூல் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆயிரும். அதுவும் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. அது ஒரு ஹேபிட் ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா வேலையே அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை விட்டு வெளியில் வரவே அந்த மைண்ட் செட் வராது. ஸோ நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் மட்டும் தான் பண்ண போகிறேன். போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்துட்டு இருப்பேன், பட் இனிமேல் அதை பார்க்க போகிறதில்ல. இது எனக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் பண்ணுறதால எனக்கு நிறைய டைம் கிடைக்க போகுது. நான் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறேன். ஸோ நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, அந்த இன்ஸ்டாகிராம் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதை இப்படி போஸ்ட் பண்ணாமல் நான் இப்போ இப்படி போஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் டெஃபினட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவுக்கு கூட நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க, என்ன நினைக்க போகிறீங்க எனக்கு தெரிய போகிறதில்ல. அதுவே பெரிய சந்தோஷம் தான். ஸோ அந்த வகையில் ஃப்ரீடமாக போஸ்ட் பண்ணலாம்.